உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான சேர்பார்க் மற்றும் திருவல்லிக்கேணி அந்த தொகுதியில தான் இருக்கேன். இந்த தொகுதி வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதி. செல்லக்குட்டி எங்களுக்கு அவரு செல்ல பிள்ளை செல்லக்குட்டி தளபதி வாழ்க. நான் டிஎம்க்கு தான் ஓட்டு போடுவேன். நான் 6 அடி மண்ணுக்கு போனாலும் அவருக்கு தான். 1000 பிரச்சனை இருந்தாலும் இப்போ நாங்கள் வயிற்று சோத்துக்கு இல்லாத இருக்கிறோம். ஏன்னா இந்த ஆட்சி வந்து மனுஷால் வெளியே வர முடியல. இது ஆதரவு யாருக்கு தான்? எந்த கட்சி போட்டாலும் நாங்கள் ஓச்சு சாப்பிட்றதா நாங்கள் சாப்பிட போகிறோம். எது வந்தாலும் எங்களுக்கு இது இல்லை, எது வருதா வரட்டும். கலைஞர் ஆட்சியில் இது வரைக்கும் எங்கள் ஊருக்கு எதுவுமே ஒரு திட்டம் இல்லை. இப்போ இந்த ஊர்லலாம் வந்து எல்லா பொருளும் கொடுக்குறாங்க. அந்த ஊரில் ஒரே ஒரு பொருள் கூட இது வரைக்கும் ஒரு கீஞ்சு போன புடவை கூட எங்கள் ஊர்லலாம் கொடுத்ததில்ல. தளபதி ஸ்டாலின் தான். நேத்து மோஞ்ச காலம் எங்க தலைக்கு போய் கவுத்திடுவானா தான் போடுவோம். நாங்க சாவர வரைக்கும் வேற பிள்ளைங்க எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ப்போம். நாங்க தலை சாஞ்சிட்டா கூட என் பிள்ளைங்க தலை தூக்குவோம். விஜய் நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம், வேற யாருக்கும் போட மாட்டோம். ரெட்டையாளிக்கு போடுவோம். விஜய் தான். திமுக டிஎம்கே தான். நான் டிஎம்கே தான். ஸ்டாலின் தான். என்றும் என்றும் உதயசூரியன் ஒலிக்கும். பிரச்சாரமே பண்ண தேவையில்ல. படுத்துன்னு வீட்டுல படுத்துன்னு இருந்தாலும் நாங்க எல்லாம் வர வச்சுடுவோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பனீர் 65 இது மட்டும்தான். பனீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். இப்போ நான் எந்த தொகுதியில இருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியான சேர்பார்க் மற்றும் திருவல்லிக்கேணி அந்த தொகுதியில தான் இருக்கேன். இந்த தொகுதி வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதி. இந்த 2026 தேர்தலில் 4 முனை போட்டி நிலவிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் புதிய வரவான தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே. இந்த தொகுதியில் இருக்க மக்களுடைய ஆதரவு இந்த 4 கட்சியில யாருக்கு இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்டயே நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. 2026 தேர்தல் வந்து விஜய் தான். விஜய் தான். உங்களுடைய ஆதரவு யாருக்கு பாட்டி? யாருக்கு? நான் டிஎம்க்கு தான் ஓட்டு போடுவேன். டிஎம்கே. ஆமா, நான் 6 அடி மண்ணுக்கு போனாலும் அவருக்கு தான். உங்களோட ஆதரவு யாருக்கு தருவீங்க? விஜய். நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம், வேற யாருக்கும் போட மாட்டோம். எதனால விஜய்க்கு தான்? 1000 பிரச்சனை இருந்தாலும் இப்போ நாங்கள் வயிற்று சோத்துக்கு இல்லாத இருக்கிறோம். ஏன்னா இந்த ஆட்சி வந்து மனுஷால் வெளியே வர முடியல. பொம்பளைங்க அதிகாரமாக போக முடியல. கெஞ்சாலாம் வெளியே ஓவராகி போச்சு. இதுக்கு மேலே கேள்விங்களை கூட இட்டு கற்பழிப்பானுங்க. அதனால நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம். அவங்களுக்கெல்லாம் போட முடியாது, ரெட்டையாளிக்கு போடுவோம். ரெட்டைலைக்கு. விஜய் தான். திமுக தான். திமுக தான். இந்த 2026 எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னா? டிஎம்கே தான். டிஎம்கே. எதனால மீண்டும் டிஎம்கே? இலவசத்தோட நல்ல கல்வியை வந்து திமுக தவிர வேற யாரும் கொடுக்கல இது வரைக்கும். இந்த 5 வருஷ காலத்துல இதுக்கு முன்னாடி கலைஞர், ஜெயலலிதா அதெல்லாம் கம்பேரிசன் தேவையில்லை. ஸ்டாலினை கம்பேர் பண்ணால் அவர் வந்து நல்ல கல்வி கொடுத்துருக்காரு. நான் முதல்வன் திட்டம்ட்டு ஒரு நல்ல திட்டம் எடுத்துருக்காரு. நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணா? உதயசூரியன். அண்ணா, இந்த 2026 எலெக்ஷன்ல உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணா? நாங்கள் டிஎம்கே தாங்க போடுவோம். ஆமாம், எங்களுக்கு ஏன்னா நிறைய ஆட்டோ தொழிலாளிகள்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க. ஆட்டோலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு தான் போடுவோம். ஸ்டாலின் தான். அக்கா, இந்த 2026 தேர்தலில் உங்களுடைய இது ஆதரவு யாருக்குக்கா? உதயசூரியனு தான் போடுவோம். எதனால? இப்போ வந்து சில இதெல்லாம் செய்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. மிக்சி கிரண்டி என்னமோ குத்துக்கிறாங்க. அதனால இல்லை, மனச்சாட்சியோட போடுறோம். என்றும் என்றும் உதயசூரியன் ஒலிக்கும். நம்ம உதயநிதி செல்லப்பிள்ளை, திருவல்லிக்கேணி செல்லப்பிள்ளை உதயநிதி. நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். விஜய்க்கு தானா? ஏன் விஜய்க்கு போடுறீங்க? எங்கள் தலை தான் எப்போதும் வெற்றி கழகம் தான் வெற்றி. ஸ்டாலின் தான். அந்த 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணா? உதயநிதி ஸ்டாலின் தான். வந்தால் நல்லா இருக்கும், விஜய் வந்தால் நல்லா இருக்கும்ன்றாங்க. பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவு எந்த கட்சி? நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஸ்டாலினுக்கு தான். ஸ்டாலினுக்கு தான். ஸ்டாலின். கலைஞர் கட்சி தான். கலைஞர் கட்சி தான். நான் இந்த 2026 தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு? திமுக. யாருக்கு ஓட் பண்ணுங்க? எந்த கட்சி போட்டாலும் நாங்கள் ஓச்சு சாப்பிட்றதா நாங்கள் சாப்பிட போகிறோம். எது வந்தாலும் எங்களுக்கு இது இல்லை, எது வருதா வரட்டும். டிவி கேக்கு தான். தமிழ்நாட்டோட உரிமை வந்து பறிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்றது நினைக்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அதுக்கு தான் ஓட்டு போடுவேன். அப்படி யார் நினைக்கிறேன்? உங்களுக்கு ஒன்று தோணி இருக்கும் இல்லையா? அது இல்லை, மக்களுக்கு வந்து அது தெரியும் யார் நினைக்கிறான்றது. அது சூக்ஷமாக தான் சொல்ல முடியுமே தவிர ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஓட்டு போடுறது அவங்களோட உரிமை.
2026 தேர்தல்ல யாருக்கு? டிஎம்கே. திமுகவுக்கு தான் ஆதரவு. உதயநிதி ஸ்டாலின். நீங்கனா உங்களுடைய ஆதரவு? நல்ல பக்கா திமுக தான். யாருக்கு உங்களுடைய ஆதரவு? என்னுடைய ஆதரவு டிஎம்கே போட்டுடலாம். உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு? நான் நல்லது செய்ய மாட்டாங்கப்பா. ரோட்ல கஷ்டப்படுற எங்களுக்குலாம் எதுவுமே வரலப்பா. திருநெல்லூர் பாக்கம் கிராமத்துல ஒரு ஊர் இருக்கு. கலைஞர் ஆட்சியில இது வரைக்கும் எங்க ஊருக்கு எதுவுமே ஒரு திட்டம் இப்ப இந்த ஊர்ல எல்லாம் வந்து எல்லா பொருளும் கொடுக்குறாங்க. அந்த ஊர்ல ஒரே ஒரு பொருள் கூட இது வரைக்கும் ஒரு கீஞ்சு போன புடவை கூட எங்க ஊர்ல எல்லாம் கொடுத்ததில்ல. உங்களுடைய ஓட்டு யாரு? விஜய் தான். நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் தான் நினைக்கிறேன். விஜய் தான். அக்காவோட வாக்கு விஜய் தான். டிவிக்கு. எடப்பாடி ஒரு முறை வரலாம், அது விரும்புகிறோம். நாங்கள் அது யாருக்கு? விஜய் தான். விஜய்க்கு தானா? தளபதி ஸ்டாலின் தான். நேற்று மோஞ்ச காலம் எங்கள் தலைக்கு போய் கவுத்திடுவானா. நாங்கள் ஆதிமுலேருந்து பரம்பரை திமுக. இந்த இடத்து கோட்டை தளபதி வந்து தான் வரணும். இன்னும் சினிமாவில் டான்ஸ் ஆடிட்டு இங்கே வந்து எங்கள் தளபதிக்கிட்டே போட்டி போட்டுருவாரா? ஒரு பேனாலே முடிச்சிருவாரு கதையை. இருக்கிற வரைக்கும் நாங்கள் மாசானா நாங்கள் சாப்பிட்றோமா? அந்த எல்லாமே எங்களுக்கு எல்லா சலுகையும் உண்டு. சாப்பிட்றோம். அண்ணன் 5ஆம் தேதி போட்டதோன்னா நாங்கள் கொடுத்துருது. எங்களுக்கு பசி இல்லாத நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அது இல்லை இது இல்லை. நாங்கள் வந்து புதுசாக வந்து எங்கள் அண்ணனை நாங்கள் நம்புறோம். எங்கள் அண்ணன் விட்ட பிள்ளைய நம்புறோம். நாங்கள் டிஎம்கே தான் போடுவோம். நாங்கள் சாவர வரைக்கும் என் பிள்ளைங்கெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ப்போம். வேற பிள்ளைங்கெல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ப்போம். நாங்க தலையில சாஞ்சிட்டா கூட என் பிள்ளைங்க தலை தூக்குவோம். திமுக தான் எங்களுக்கு இது கோட்டை. அவரோட கோட்டை இது. திமுக தாங்க. திமுக தான். வேற எந்த இதுவும் கிடையாது. அவங்க டான்ஸ் ஆடிப்புட்டு ஓடி வந்துப்புட்டு இப்போ வந்து நான் வந்து சினிமாவில் பேசுற மாதிரியா ஒரு இதுல வச்சு பேசின்னு இருந்தா என்ன அர்த்தம்? பரம்பரை இருந்த ஆண்டவங்க அவங்களாம் ஆண்டவங்க. அரச மரம் அவங்களாம். இது முருக மரம் கிடையாது. அவன் முருக மரம், நாங்க அரச மரம். கிளகலையா ஓடியாரோம். அவர் வந்து இல்லை எங்க வீட்டு புள்ள பிரச்சாரமே பண்ண தேவையில்ல. படுத்துன்னு வீட்டில் படுத்துன்னு இருந்தாலும் நாங்கள் எல்லாம் அவரை வர வச்சுடுவோம், வெளிக்க வச்சுடுவோம், வெற்றி பெற வைப்போம். கண்டிப்பா செய்வோம். நாங்க எல்லாம் நல்ல உதவி படிப்புல இருந்து அரசியல இருந்து குடும்பம் மாதிரி எந்த குடும்பமே கிடையாதுங்க. அருமையான குடும்பங்க. அவங்க வாழ்க்கை வரலாறோட வந்த குடும்பம் அது. நல்லா படிச்சவங்களுக்குலாம் அவங்களோட வரலாறுலாம் தெரிஞ்சதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் திமுக பற்றி விடவே மாட்டாங்க. தாங்க உண்மை. மீண்டும் அவர் தான் சிஎம் வந்து ஆட்சி ஆளணும். அவர் தான் வரணும். திரும்ப அவர் தான் இருக்கணும். அவருடைய பிள்ளை வந்து இன்னும் எங்களுக்கு கோட்டையில் அவர் ஆளணும். இன்னும் அதிகமாக எங்களுக்கு செய்வார். நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த 5 ஆண்டு செய்ததே பெரிய விஷயம். சைக்கிள் கொடுத்தாரு, குழந்தைங்களுக்கு படிக்கிற ஃபீஸ் கொடுத்தாரு, எல்லாமே செய்தாருங்க எங்களுக்கு. செல்லக்குட்டி எங்களுக்கு அவரு. ஆமா, செல்லப்பிள்ளை, செல்லக்குட்டி. சூரியன் எப்பவுமே உதயம். உதயசூரியன் எப்பவுமே உதயம். நாங்க உதயசூரியனை விடவே மாட்டோம் சாவர வரைக்கும். பாரு என் பேர பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு போறோம் கூட எங்களுக்கு மண்ணு மேல அந்த கொடி உதயசூரியன் தான் எங்க தலைமோட்டில் இருக்கணும்.